குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு வி வில் ஹேவ் அ வெரி வெரி ஹெல்தி டிஸ்கஷன். நம்மளோட வீடியோ சிஏ ஆஸ்பிரன்ஸ், பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், அது போக இன்னும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனை பார்த்தோன்னு புரிஞ்சுது. எனக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது, என்னென்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே நான் மேக்ஸிமம் ரிப்ளை கமெண்ட் போட்டுட்டேன். சில கமெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ரெஃபரன்ஸோட கொடுத்தா மட்டும்தான் ரிப்ளை புரியுற மாதிரி இருக்கும். அதனால இன்னைக்குள்ள கமெண்ட்ஸ் நாளைக்குள்ள கமெண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு டெடிகேட்டடாக நாளை கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ எதை பற்றி பர்டிகுலராக இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு ட்ரீம் இருக்குது, கோல் இருக்குது, எல்லாத்தையும் அடையணும்னு ஆசையாக இருக்குது, படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, எல்லாமே நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் புக் எடுக்கணும்னு நினைக்கிற நேரம் மட்டும் எனக்கு லேசினஸ்ஸாக இருக்குது. புக் எடுக்கணும்னு நினைக்கிற நேரம் மட்டும் எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு படிக்க வந்து பிடிக்கல, இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, அது மோட்டிவேட்டிங்காக இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் லைக் பண்ணுறதுனால நம்மளுடைய படிப்பு மாதிரியே நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதில் உள்ள ஏதாவது ஒரு பாயிண்டாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கணும். நீங்கள் என்ன கோலில் இருக்கீங்க, என்ன கோலுக்காக ஓடணும்னு நினைக்கிறீங்க, எது உங்கள் ட்ரீமாக இருக்குது, எது உங்களுடைய ஆம்பிஷனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு தெளிவாக யோசிச்சுக்கணும். இப்போதைக்கு என்னோட கேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும். அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும். இப்போதைக்கு நான் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட். ஸோ இதுல நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், இன்னும் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கறத நான் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்போ சிலபஸ்ல 4 சப்ஜெக்ட் இருக்குன்னா 4 சப்ஜெக்ட்ல எத்தனை சப்ஜெக்ட் நான் முடிச்சிருக்கேன், எத்தனை சப்ஜெக்ட்ல எத்தனை லெசன்ஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கறத தெளிவா பார்க்கணும். அப்பனா தான் நம்ம கோலை நோக்கி ஓட முடியும். இப்போதைக்கு அதை தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஹிஸ்டரி படிக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய 150 லெசன்ஸ்ல இன்னும் எனக்கு ஒரு 30 லெசன்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அது போக சைக்காலஜில மொத்த 10 யூனிட்ல இன்னும் ஒரு 7 யூனிட் பெண்டிங்ல இருக்கு. அப்போ நான் டார்கெட்டை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வைக்கிறேன். அதனால என்னோட கோல் வந்து கிளியரா தெரியுது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோலுக்காக நீங்க எவ்வளவு ஓடி இருக்கீங்க அப்படிங்கறத திரும்பி பாருங்க. இப்போ என்ன பொறுத்தளவுல குறிப்பிட்ட இத்தனை லெசன்ஸ் முடிச்சதுனால இன்னும் இவ்வளவு லெசன்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத என்னோட டார்கெட்டை நான் கிளியரா பார்க்க முடியுது. அதனால என்னுடைய கோலையோ ஒரு ட்ரீமையோ அச்சீவ் பண்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க ஒன்னு படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க, எவ்வளவு முடிக்கல அப்படிங்கறத தெளிவா நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க உங்களுடைய கோல்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அனலைஸ் பண்றதுனால நீங்க எதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு வரும்போது உங்களால ஃபார்வர்டா மூவ் பண்ண முடியும். செகண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்றது உங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியேட் பண்ணணும். நீங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கமிட்மெண்ட்ஸ்ல இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீ டைம் வருது அப்படிங்கறத நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து ஸ்டடி பிளானை வந்து போடணும். யாருக்குமே ஒரு நாள்ல வந்து 1 மணி நேரம் கூட ஃப்ரீயா இல்லாம இருக்கவே இருக்காது. அதனால எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல, எனக்கு சுத்தமா டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒர்க்கை மேனேஜ் பண்ணி எவ்வளவு ஃப்ரீ டைம் கிடைக்க முடியுமோ அதுல நீங்க வந்து கவனமா கவனிச்சு அந்த ஃப்ரீ டைமை உருவாக்கி அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க படிக்கணும். எனக்கு வந்து சுத்தமா ஒர்க்கே டைமே இல்லை, சுத்தமா டைமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே 24 ஹவர்ஸ் தான். பிகாஸ் எல்லாரும் அந்த 24 ஹவர்ஸ்ல தான் எத்தனையோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு சக்சஸ் நோக்கி போயிட்டே இருக்காங்க. அதே எல்லாருக்குள்ள 24 ஹவர்ஸ்ல தான் எத்தனையோ பேர் கவர்மெண்ட் ஜாப் இதே மாதிரி கஷ்டத்தோடையும் படிச்சு சீட்ல ஏறி உட்காந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம போய் உட்காந்துட்டு இல்ல எனக்கு டைம் இல்லை, இப்படி டைமே இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் என்ன பொறுத்தளவுல சும்மா ஒரு சாக்கு தான். சாக்கு சொல்லிட்டு தள்ளி போடுற மாதிரி தள்ளி போட்டுட்டே இருக்கிறது தான். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த சாக்கு சொல்றதை அவாய்ட் பண்ணிட்டு ஒழுங்கா எல்லாரும் எப்படி படிச்சு ஓடுறாங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடுறதுல தெளிவா இருக்கணும். இப்போ உங்க கையில உங்களுடைய கோல் என்ன அண்ட் உங்களுடைய ஸ்டடி டைம் டேபிள் இது ரெண்டுமே வந்து பக்காவா கையில இருக்குது. இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கிறது பிகினிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் மொதல் 5 நிமிஷம் நீங்க பார்க்கல சும்மா அந்த 4 லைனையும் ஃபிங்கரை வச்சு ரீட் பண்ண ஆரம்பிங்க. உங்க மைண்டு உங்களுக்கு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்கா அந்த புக்கு கூட டியூன் ஆயிருக்கும். அதை நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உங்களுடைய குட்டி மூளை இருக்குல்ல, அந்த குட்டி மூளை கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, ஒரு 5 நிமிஷம் படி போதும், இதுக்கு மேல நீ ஒன்னும் பெருசா படிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் ரீட் பண்ண அப்படின்னு சொல்லுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்செப்ட்ல கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி உள்ள போயிடும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்க படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம படிக்கிறதுக்கு லேசி ஆகி கொஞ்சம் ஏமாத்து வேலை பண்ணி கொஞ்சம் கலத்தனம் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறதுக்கு மூளையை ட்ரிக் பண்றோங்கிறப்ப கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அதுக்காக ஃபுல்லா ஈஸியான சப்ஜெக்டே படிச்சுட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈஸி டு டிஃபிகல்ட்டுக்கு போங்க, அப்படி இல்லாட்டி டிஃபிகல்ட் டு ஈஸிக்கு போங்க. ஆனா படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லேசினஸா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உங்களை நீங்களே இழுத்து பிடிச்சி கெட்டி அந்த ஸ்டடி டேபிள்ல உட்கார வைங்க. அப்படி உட்கார வச்சா மட்டும்தான் அந்த 5 நிமிஷத்துல நாமளே வந்து நம்மளோட மைண்ட் டியூன் பண்ணி அந்த புக்கு கூட இதாகும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அப்ப கூட படிக்க மாட்டோம், நான் வந்து அந்த 5 நிமிஷம் கூட படிக்க மாட்டேன் அப்படின்னா ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓட போகும்போது அங்க விசில் அடிச்சு 1 2 3 கோன்னு சொல்லிடுவாங்க. இல்ல நான் ஓட மாட்டேன், இந்த லைன்ல தான் நின்றுட்டு இருப்பேன், மத்தவங்க எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க, நான் இந்த லைன்லயே தான் நிற்பேன், ஆனாலும் இந்த லைன்ல நிக்கிற எனக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் தான் எனக்கு தோணும்.
இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஓட ஆரம்பிச்சாதுன்னா உங்களுக்கு ஓடுறது எப்படின்னு தெரியும், எத்தனை பேருக்கு முன்னாடி ஓடணும், எவ்வளோ வேகத்தில் ஓடணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும், அந்த டார்கெட்டை நம்ம அடிப்போம் அப்படின்னு தெரியும். ஓடக்கூட ஆரம்பிக்கல அப்படின்னாலும் எனக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெண்டு அடி ஓட ஆரம்பிங்க. அப்படின்னா தான் எவ்வளோ வேகத்தில் ஓடணும், மற்றவங்களே எப்படி ஓடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அந்த 5 நிமிஷம் புக் எடுத்து உட்காந்து கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. அதாவது முக்கியமான விஷயம், நம்மளுடைய வெறித்தனமான கோலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இன்னைக்கு எந்த படிச்சுக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ட்ரீமை ப்ரொகாஸ்டினேட் பண்ண வைக்கிறது இந்த மொபைல் தான். ஸோ இந்த மொபைல் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து படிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம், உண்மைக்குமே நம்ம படிக்கணும்னு தான் ஆசைப்படுவோம், நமக்கும் உண்மையான கோலாக தான் இருக்கும், நமக்கும் எல்லார் மாதிரியும் சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கு தடங்களாக வந்து நிற்கிறது இந்த மொபைல் தான், இன்டெரக்ட்லாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய ஆப்ஸ் நம்ம ஃபோனில் எதுக்கு இருக்குன்னு தெரியாது, அது நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோங்கிறதும் தெரியாது, எதுக்கு கேம் விளையாடுறவங்களும் தெரியாது, எதுக்கு சோஷியல் மீடியாவில் உட்காந்து 30 நிமிஷம் ஷார்ட்ஸ் 30 நிமிஷம் ரீல்ஸ் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம்னு தெரியாது. ஸோ மீனிங்லெஸ்ஸாக நம்ம நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டோம், நிறைய விஷயத்துக்கு பின்னாடியும் சுற்றிட்டும் இருக்கு அப்படிங்கிறது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு டைமர் போட்டு வைங்க, ஃபோனை லாக் போட்டு வைங்க, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஒன்றுமே முடியாட்டி போட்டு தூக்கி பீரோல்குள்ளே வச்சிருங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ண முடியும்னா அதையும் பண்ணுங்க. டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கான டெடிகேட்டடான வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் படிக்க போகிற என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிறது நல்ல ஸ்பேஸாக இருக்கக்கூடிய இடம், நல்ல காத்தோட்டமாக இருக்கிற இடம், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்து படிங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் வராது, டயர்ட்னஸ் இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து அதிகமாக குடிங்க, தண்ணி குடிச்சிட்டே வந்து படிங்க. பிகாஸ் நீங்கள் வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டுக்குள்ள நீங்கள் என்ன நின்று படித்தாலும் ஒன்றும் புரிய போகிறது கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா உங்கள் முன்னாடி நிறைய புக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக என்னென்னலாம் இருக்குமோ அதை வந்து வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் படிக்கணும். அதுக்காக வந்து இந்த என்விரான்மெண்ட் மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அங்கே டிவி ஓடுது, இங்கே ஃபேன் ஓடுது, அங்கே காத்தடிக்குது, இங்கே காத்தடிக்குதுன்னு என்விரான்மெண்ட்டை குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ராக்ரஸை நீங்களே செக் பண்ணி பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னும் எனக்கு இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்காம நம்ம இவ்வளோ படிச்சிட்டோமே அப்படிங்கிற ப்ராக்ரஸை தான் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் ப்ராக்ரஸை எப்படி நோட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டடி பிளான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத திரும்பி பார்க்குறதுக்கு உங்களோட டைம் டேபிள் இல்லைனா உங்களோட ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ கரெக்டாக 6th and 7th முடிச்சிருக்கேன் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம 6th and 7th முடிச்சிருக்கோம், இன்னும் 3 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது, 8th 9th 10th தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம படிச்சிருவோம் அப்படின்னா யோசிக்கணுமே தவிர நெகட்டிவா யோசிக்க கூடாது. எவ்வளவு படிச்சிருக்கோனே தெரியல, இன்னும் எவ்வளவு படிச்சுக்கோமே தெரியல, டைம் இருக்கா தெரியல அப்படின்னு உங்களை நீங்களே நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிக்காதீங்க. உங்களால 6th 7th படிக்க முடிஞ்சுச்சுன்னா ஏன் 8th 9th 10th படிக்க முடியாது? கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கறத நீங்க நம்பணும், நானும் நம்புறேன். அதனால ப்ராக்ரஸ் நீங்க மெஷர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மளால படிக்க முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க நம்புங்க, உங்களால படிக்க முடியும். நீங்க ரொம்ப அன்மோட்டிவேட்டடா இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய ஸ்டடி விளாக்ஸை பார்க்க ஆரம்பிங்க, சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. சக்சஸ் ஸ்டோரியில முக்கியமா சில விஷயங்களை கவனிங்க, என்னென்ன மிஸ்டேக்லாம் அவங்க பண்ணிருக்காங்க, அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் அவங்களுடைய ஸ்டடி இதுக்கும் எப்படி ரிலேட் பண்ணி அவங்க சக்சஸ் ஆகி வெளியே வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பர்சனலா எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. இதுவே உங்களை வந்து புஷ் பண்ணி கண்டிப்பா படிக்க வைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க, கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஜெயிப்பீங்க, உங்களால முடியும், நீங்க அந்த சீட்ல போய் உட்காருவீங்க, அந்த சீட்ல உங்க பேர் தான் எழுதிருக்கு அப்படிங்கறத நம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு வால்பேப்பர்ல வைங்க, உங்க வீட்டு ஸ்கிரீன்ல ஒட்டி வைங்க, உங்க பேருக்கு பின்னாடி அந்த டிகிரிக்கு பேர் அந்த இதையே போட்டு வச்சிருங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் அப்படிதான் தோணும், இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் நான் உட்காருவேன், ஒரு சீட் எங்கேயோ என் பேர்ல இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ற மாதிரி என் மைண்டுக்குள்ள நான் நினைச்சிட்டே இருப்பேன். என் மைண்ட் எப்பவுமே நம்ம டீச்சர் ஆகிறோம், நம்ம ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவோம் அப்படிங்கறத நீங்களே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க நம்பலன்னா உங்களுடைய ட்ரீமை வேற யாரு நம்புவோம்? அதனால நீங்க நம்புங்க, அதுக்காக ஓடுங்க. மோட்டிவேஷனல் வீடியோஸ் பாருங்க, மோட்டிவேஷனல் சாங்ஸ் பாருங்க. தமிழ் சாங்லயே எவ்வளவு மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு, படிச்சே முன்னாடி வரக்கூடிய தமிழ் சாங்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால அதை கேளுங்க, உங்களை நீங்க மோட்டிவேட் பண்ணி நீங்க எவ்வளவு படிச்சு உங்களை புஷ் பண்ணி அந்த 5 நிமிஷம் உங்களை படிக்க உட்கார வச்சு அதை 5 மணி நேரம் மாத்தி உங்களுடைய ரேங்க் எல்லாம் நீங்க கூட்டுறீங்க அப்படிங்கறத நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க சீக்கிரமாவே. அதனால முடிஞ்ச அளவுக்கு புக்கை தூக்குங்க, பென்சில் எடுங்க, உட்காந்து படிக்க ஆரம்பிங்க, ஃபிங்கர் வச்சு படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, கொஸ்டின் கேட்டு படிங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிங்க. படிங்க, கண்டிப்பா படிங்க, நீங்க வின் பண்ணுவீங்க. இந்த மோட்டிவேஷனல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்க. ஸ்டடி டிப்ஸில் வந்து நிறைய ஸ்டடி டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். ஒரு தடவை பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய டெய்லி விளாக்ஸும் நிறைய இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஹேவ் அ வெரி குட் டே.